ஸோ ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ கிவ் அவே கழிச்சு நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோ வந்து நான் வேறு வீடியோவாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த லைவ் கழிச்சு வர வீடியோ மறுபடியும் அந்த லைவில் சொன்னதே திருப்பி சொல்லுவேன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. நான் ஏன் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா, பிகாஸ் லைக் கிவ் அவே வின் பண்ணவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து லைக் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதை விட இன்னொருத்தர் வந்து ராஜர்னு சொல்லிட்டு தான் ஹாரி பாட்டர், அவர் வந்து எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக கால் பண்ணிட்டே இருக்காரு. ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு வந்து கோவப்படல, எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்பர் 1 பிகாஸ் என்னை பற்றி தெரிஞ்சவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோலெக்ஸ் ப்ரோலாம் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட வந்து ஹெர்மாயினி கொடுப்பேன்னு சொல்லி, நான் கொடுப்பேன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா, நான் இது வரைக்கும் கிவ்அவே கண்டக்ட் பண்ணதில் ஒருத்தருக்கு மட்டும் தான் என்னால் வந்து கொடுக்காம போச்சு. அண்ட் அவர் வந்து போக்கியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கார். என்னால் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்றனால தான் நான் வந்து இன்னும் வச்சுட்டு இருக்கேன். அண்ட் அவரோட ஃபைல் வந்து இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அவருக்கு வந்து சென்ட் பண்ணியே தீருவேன். பட் அது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். பட் இந்த வாட்டி வந்து எல்லா வின்னர்ஸுமே என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. அண்ட் இது வந்து ஒரு சைடுனா, இன்னொரு சைடு வந்து என்னதுன்னா, லைவ் அட்டன் பண்ணாதவங்க வந்து மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரோ எனக்கு வந்து ப்ளீஸ் ஒரு ஹாரி பாட்டர் கொடுங்க ப்ரோ, ஹாரி பாட்டர் கொடுங்க சொல்கிறீங்க. மேஜர் க்ரைட்டீரியா நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தட் லைவ் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இப்போ அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது வந்து ஏன் மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல முடியாது, உங்கள் மேலே தான் மிஸ்டேக் சொல்ல முடியும். அண்ட் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, பிகாஸ் இதுதான் வந்து க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணால் தான் என்னால் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து லைக் என்ன பிரச்சனைனா, அந்த ஹாரி பாட்டர் நான் வந்து தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாரி பாட்டர் உங்களுக்கு தான் நான் வந்து இன்னும் கொடுக்க போகிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னதுன்னா, நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக கால் பண்ணுறீங்க. அண்ட் அவர் ஒருத்தர் மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் ஓகேவா, ஒரு 4-5 கிவ்அவே வின்னர்ஸ் வந்து என்னை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கான்டாக்ட் பண்ண பார்க்குறீங்க. லைக் கால் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, கால் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து காலேஜில் இருக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி திட்டு வாங்கிட்டேன். அண்ட் வீட்டில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் என்னோட ட்ரீட்மெண்ட் போகும்போது அங்கேயும் வந்து நிறைய வாட்டி கால் வந்துச்சு. நான் வந்து உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணல. அது வந்து என்னோட சைடில் தான் தப்பு. அண்ட் அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கலாம்னு வரும்போது நீங்கள் மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் என்னோட சைட்லையும் தப்பு இருக்கும், உங்கள் சைடில் மட்டும் தப்பு இல்லை, என்னோட சைட்லையும் தப்பு இருக்குது. பிகாஸ் நான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், நான் வந்து எப்போ அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு. பட் நான் உங்ககிட்ட அட் சேம் டைம் லைவ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், தட் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ லைவ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் தட் இந்த வாரத்தில், அதாவது இப்போ முடிஞ்சதில்லை இந்த சண்டே லைவ், அப்போவே நான் சொன்னேன் வர வாரத்தில் நான் வந்து கண்டிப்பாக என்னென்ன பண்ணணும், நான் வந்து கிவ்அவே வின்னர்ஸ் நான் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த லைவ் முடிஞ்சிட்ட பிறகு கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னு சொன்னீங்க. நான் வந்து என்னோட பர்சனல் அட்வைசர் கிட்ட கேட்டு, என்னோட பர்சனல் அட்வைசர் சொன்னாங்க தட் இந்த மாதிரி அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைனா அவங்களோட எல்டர்ஸ் கிட்டேயோ ஆர்எல்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இன்ஸ்டாகிராம் இருந்தால் அது வழியாக காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து போடுறேன். பட் நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க. அது மட்டும் தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து எதுவும் உங்ககிட்ட நான் வந்து சொன்னதை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்கிறீங்க. என்கிட்ட வந்து இன்னும் இருக்குது, ஓகேவா, இன்னும் இருக்குது. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் டேக் திஸ் அஸ் அ திங். பட் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகேவா, ஐ எம் ஸோ ரியலி டிசப்பாயிண்டட். பட் இட் டசன்ட் மீன் தட் கிவ்அவே வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் கிவ்அவே எல்லாம் கிடையாது அப்படிலாம் இல்லை. இந்த லைவ் அப்போ கிவ்அவே போச்சுல, அந்த கிவ்அவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். தயவு செய்து ப்ளீஸ் எனக்கு கொடுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. கொடுக்காதவங்க கிட்ட கேட்குறது வந்து அது வேறு விஷயம். கொடுத்தவங்களே என்கிட்ட ப்ளீஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு பாயிண்ட், ஒரு இதில் வந்து எனக்கு வந்து கோவம் வருது, இன்னொரு இதில் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அது வந்து உங்களுதுன்னு சொல்லிட்ட பிறகு யார் உங்ககிட்ட எடுக்க போகிறேன், நான் என்ன தூக்கிட்டு ஓட போகிறேன்னா, இல்லை என்கிட்ட இல்லை, லைக் என்கிட்ட நான் அவ்வளோ வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சுக்கிட்டும் நான் உங்ககிட்ட கொடுத்ததை வந்து நான் வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் வந்து கிவ்அவே வின்னர்ஸோட யூசர் நேம்ஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கிவ்அவே வின்னர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் அப்பான் யூ பீப்புள். யூசர் நேம் நாட் ஃபவுண்டுக்கு வந்து ஹெர்மாயினி கிரேஞ்சர், ட்ரெண்ட் எடிட்ஸ்க்கு வந்து ஹெர்மாயினி, சதீஷ்குமாருக்கு வந்து ஹாரி பாட்டர், ட்ரோல் அஃபிஷியலுக்கு வந்து ரான் வீஸ்லி, ராஜர் அதாவது ஹாரி பாட்டருக்கு வந்து ஹாரி பாட்டர், ரோலெக்ஸ்க்கு வந்து ரான் வீஸ்லி, தார்னிக்கு வந்து ஹாரி பாட்டர், அண்ட் தர்மேஷ் குமாருக்கு வந்து ஹெர்மாயினி. ஓகேவா, அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எல்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்கிட்டே யாராச்சும் வந்து இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் கிவ் யூ அட்ரஸ். பட் தயவு செய்து ஒருத்தர் வந்து எஸ்தர் மேரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பப்ளிக்காக வந்து அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸாக போட்டார். நான் அதை வந்து அதுக்கப்புறம் டெலீட் பண்ணி விட்டேன்.
ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் வந்து தப்பாக பேசணும் மன்னிச்சுக்கோங்க. பட் என்னை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து நம்பிட்டீங்கல்ல. இஃப் நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுது தான் இதெல்லாம், ஓகேவா? உங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். நான் வந்து இதை வச்சுக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்காம போனால் அது வந்து என் மேலே தான், அது வந்து எனக்கு தான் அது வந்து லைக் எப்படி சொல்கிறது, தட் வில் பி மை டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜை விட என்னோட மிஸ்டேக், அது ஒரு கில்ட்டாகவே ஆகிடும். பட் டெஃபினெட்லி நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்காம இருக்க போதில்லை. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன். என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்னா, தயவு செய்து ப்ளீஸ் இந்த இப்போ இனிமேல் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணாதீங்க. என்னை காண்டாக்ட் பண்ண அன்றைக்கெலாம் வந்து லைவ் முடிச்சிட்ட பிறகு இந்த ஹாரி பாட்டர் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தார். கால் மேலே கால். எதுக்கு எனக்கு கால் பண்ணணும் சொல்லுங்கள்? அது ஒன்று மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாரி பாட்டர் கொடுக்க மாட்டேன். சீரியஸ்லி நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு தான் நீங்கள் நான் லைவ்லேயே நான் என்ன சொன்னேன், நான் வந்து என்னோட சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிவ்அவே வின்னர்ஸ் சூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களோட சைட்லேருந்து லைக் உங்களோட அட்ரஸ் அண்ட் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணணும். ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்களே. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட வேலை தான், ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டு கொரியருக்காகவே சரி உங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்களே, கொரியருக்காக நான் மறுபடியும் நம்ம சேனல்லேயும் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன், ஓகேவா? பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இட்ஸ் நார்மல் ஹியூமன் சைக்காலஜி. அதாவது எங்களோட பொருள் வந்து எனக்கு வந்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நான் எனக்கே தான் சொல்கிறேன், எனக்கு கூட தான் நான் இப்போ கூட தான் ரீசென்ட்லி நான் வந்து டிசிஜி ரிப்பப்ளிக்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணேன். அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் காசு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க வந்து செல்லர் வந்து காண்டாக்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி கேட்டேன், என்னாச்சு, எனக்கு வந்து காசு போயிடுச்சு. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான். நான் வந்து உங்களுக்கு வரது தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்குன்ட்டு வந்து எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள், தயவுசெய்து கால் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என் சைட்லேருந்து என்ன தப்புனா, நான் வந்து உங்களோட இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. கால்ஸ்க்கு நான் வந்து எப்போவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? that's not my mistake. பட் டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணல. அது வந்து சாரி. நான் வந்து இந்த வீடியோ முடிச்சு நான் வந்து எல்லாரோட டெக்ஸ்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ கிவ்அவேயோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் மூலிமா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல, எப்போ ப்ரோ எனக்கு வந்து உங்களோட இது வேணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய பேர் அதை தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களோட கிவ்அவேஸ் வந்து நான் வந்து கொரியர் பண்ணுறேன். பிகாஸ் ஹாரி பாட்டர் வந்து அப்படியே சும்மா ஒரு கவரில் போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த தாளை உடஞ்சிரும், வரல்ஸ் பீஸாக வந்துடும். அதனால ஒரு டப்பா வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன், சின்ன டப்பா. ஸோ அது வரத்துக்கு 3 days ஆகும் இன்னும். ஸோ உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ 3 days ஆகிட்டு நான் வந்து அந்த கிவ்அவே பேக்கிங் வீடியோ, போஸ்டிங் வீடியோலாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வரக்கூடாது நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் இதை விட நிறையவே, இந்த டாப்பிக்கை விட நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்கமிங் வீடியோஸாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு சர்ப்ரைஸான சேனல் வந்து நம்ம சைட்லேருந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து கமிங் சண்டே, அதாவது வர சண்டே அடுத்த ஒரு லைவ் வரப்போகுது. ஸோ அந்த லைவில் மறக்காம நான் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண போகிற சேனல் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனலாக இருக்க போகுது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். நம்மளோட சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல். டிசிஜி ரிப்பப்ளிக் வந்து ட்ரேடிங் கார்டு கேம்ஸ்க்கானது. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் சொன்னால சண்டே. ஸோ அது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் சேனலாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிவ்அவே வின்னர்ஸ் கண்டிப்பாக உங்களோட லைக் நீங்கள் வின் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட கிவ்அவேக்கான ப்ரைஸஸ், உங்களோட ஹாரி பாட்டர், ஹெர்மைனி கிரேஞ்சர், ரான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ டாடா, பை பாய்.